ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் நம்ம கத்துண்டு வரோம். இப்பொழுது 3வது ஸ்கந்தத்தில் 18 அத்தியாயங்கள் நம்ம கத்துண்டு இன்னைக்கு 19வது அத்தியாயம் கற்றுக்க போகிறோம். 18வது அத்தியாயத்தில் பகவானும் ஹிரண்யாக்ஷனும் எப்படி யுத்தம் பண்ணிக்க ஆரம்பிச்சா அப்படிங்கிறத பார்த்தோம். கடைசியில் பிரம்மதேவர் பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டார். இந்த மாதிரி சந்தியா காலம் வரத்துக்குள்ளே ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணிடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டாருங்கிறத பார்த்தோம். இந்த 19வது அத்தியாயத்தில் அப்படி ஆரம்பிக்கும் பொழுதே சொல்கிறார், பகவான் பிரம்மாவுடைய அந்த ஒரு கபட்டமில்லாத அன்பான வார்த்தைகளை கேட்டுட்டு ஒரு சிரிச்சுண்டாராம். சிரிச்சுட்டு பிரம்மாவை அப்படி பிரேமையோட ஒரு கட்டாட்சம் பண்ணிட்டு சரி அப்படின்னு ஆமோதிக்கிற மாதிரி தலையாட்டிட்டு பகவான் உடனே என்ன பண்ணுறார், தன்னுடைய கதையை எடுத்துட்டு அப்படி ஓடி போய் ஹிரண்யாக்ஷனை அவனுடைய தாடையில் ஓங்கி ஒரு அடி விடுறதுக்காக ஓடி போகிறார். உடனே அவன் என்ன பண்ணுறான், ஹிரண்யாக்ஷன் தன்னோட கதையால் பகவானோட கதையை அப்படி தடுத்துட்டான். பகவானுடைய கதை அப்படியே சுழண்டுண்டே போய் கீழே விழறதாம். அது பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். இப்போது பகவான் நிராயுத பாணியாக நின்றுட்டுருக்கார். கையில் எந்த ஆயுதமும் இல்லை. எதிரியை அடிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். இருந்தாலும் ஹிரண்யாக்ஷன் பகவானை அடிக்கலையாம். ஏன் அப்படின்னா தர்மமான யுத்தத்தை விரும்புகிறவனாம் அவன். அதனால பகவான் இப்படி நிராயுதபாணியாக இருக்காருங்கிறதுனால அவன் அடிக்காமல் அப்படியே நிற்கிறான். இது பகவானுக்கு இன்னுமே ஒரு கோபத்தை மூட்டுறது அப்படின்னு சொல்கிறார். உடனே பகவானோட கதையே இப்படி கீழே விழுந்துடுத்து அப்படின்னதும் மேலே ஆகாசத்தில் தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் ஹாஹா அப்படின்னு ஹாஹாக்காரம் பண்ணுறா. உடனே பகவான் என்ன பண்ணுறான், தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை ஸ்மரிக்கிறான். ஏன்னா அந்த விழுந்த கதையை பகவான் எடுத்துக்கலையாம். அந்த சுதர்சன சக்கரத்தை ஸ்மரிக்கிறான். உடனே கையில் பகவானுக்கு சுதர்சன சக்கரம் வருது. உடனே பகவான் அந்த சுதர்சன சக்கரத்தை எடுத்துண்டு அப்படி ஹிரண்யாக்ஷனுக்கு எதிர்த்தாப்புல போகிறார். போய் நின்றதும் அவன் பார்க்குறான், அப்படி சுதர்சன சக்கரத்தோடு எதிர்த்தாப்புல பகவான் நிற்கிறார். பார்க்கறதுக்காக அவ்வளோ அழகாக இருக்கார். பகவானுடைய கண்கள் அப்படி தாமரை புஷ்பம் போல இருக்குது. பகவானை பார்த்தாலே அவனுக்கு அத்தகைய ஒரு ஆத்திரம் ஏற்படுறது. அவன் பகவானை எரிச்சுடுறாப்புல அப்படி கண்களால் பார்க்குறானாம். உடனே மேலேந்து எல்லாரும் பகவானை பார்த்து சொல்கிறாளாம், உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும், சீக்கிரமாக இந்த அசுரனை நீ வதம் பண்ணு அப்படின்னு எல்லாரும் ஸ்வஸ்தி வச்சனங்கள்லாம் சொல்கிறா. உடனே ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணுறான், இப்படி கிட்டக்க பகவான் வந்ததும் அப்படியே உதட்ட கடிச்சுண்டு கோபத்தோட பயங்கரமான பற்களோட என்ன பண்ணுறான் அப்படின்னா அப்படி ஆகாசத்தில் ஒரு குதிச்சு பகவான் மேலே கதையை வீசி எறிகிறான். உடனே அது அப்படி வீசும் பொழுதே நீ அழிஞ்ச அப்படின்னு சொல்லிகிட்டே வீசி கதையை எறிகிறான். உடனே பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய இடது காலால் அந்த கதையை அப்படியே அலாக்கா தட்டி விட்டுடுற. உடனே கதை கீழே விழுந்துடுறது. உடனே பகவான் ஹிரண்யாக்ஷனை பார்த்து சொல்கிறார், வா உன் கதையை எடுத்துக்கோ, என்னை நீ ஜெயிக்கணும்னு ஆசைப்படுற இல்லையா, எடுத்துட்டு திரும்ப யுத்தம் பண்ணு அப்படிங்கிறார். உடனே ஹிரண்யாக்ஷனும் அந்த கதையை எடுத்துட்டு திரும்பவும் பகவான் மேலே அந்த கதையை வீசுறான். இந்த சமயம் என்ன பண்ணுறார் பகவான் அப்படின்னா, தன்னுடைய கையாலேயே அந்த கதையை அப்படியே அலாக்கா பிடிச்சிட்டாராம். எப்படி கருடன் ஒரு பாம்பை பிடிக்குமோ அது மாதிரி பிடிச்சுடுறார். பிடிச்சிட்டு திரும்பவும் அந்த கதையை ஹிரண்யாக்ஷனை பார்த்து கொடுக்குறாரு, இருந்தா எடுத்துக்கோ அப்படின்னு. ஆனால் இப்போ ஹிரண்யாக்ஷனுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. தன்னுடைய பராக்கிரமம் இப்படி செல்லுபடியே ஆலியே அப்படிங்கிறதுனால பகவான் கொடுத்து அந்த கதையை வாங்கிக்க அவனுக்கு இஷ்டம் இல்லையா, அதனால கதையை வாங்கிக்கல. அதனால என்ன பண்ணுறான் அப்படின்னா, பகவான் எப்படி சுதர்சன சக்கரத்தை ஸ்மரிச்சாரோ அது மாதிரி இவன் திடீர்னு தன்னுடைய கையில் ஒரு திரிசூலத்தை ஏந்திண்டு நிற்கிறான். திரிசூலம் வருது அவன் கையில். அந்த திரிசூலம் எப்படி இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னா அப்படியே நெருப்பு கொழுந்து விட்டுன்னு அப்படியே எரியறதாம் அந்த திரிசூலம். அதை பகவான் மேலே அப்படியே வீசுறான். அது ஆகாசத்தில் போய் நெருப்போடு அப்படியே ஜொலிக்கிறது. உடனே பகவான் என்ன பண்ணுறார், தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை அந்த திரிசூலத்து மேலே விடுறார். உடனே அந்த திரிசூலம் பொடியாக அப்படியே ஆகாசத்தில் பொடியாக ஆகி அப்படியே பிரகாசிக்கிறதாம் அந்த ஆகாசத்தில். அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறார் மைத்ரேயர். கருடனுடைய ஒரு இறக இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தினால பொடியாக ஆக்கின பொழுது அது எப்படி ஆகாசத்தில் பிரகாசிச்சதோ அது மாதிரி இருந்தது அப்படிங்கிறார். இது என்ன கதை அப்படின்னா, ஒரு சமயம் தன்னுடைய அம்மாவான வினத்தையை காப்பாற்றுறதுக்காக கருடன் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஸ்வர்கலோகத்திலேருந்து அமிர்த கலசத்தை எடுத்துட்டு வந்துடுறார். அந்த ஒரு கோபத்தில் இந்திரன் துரத்தின்றே வரான். கருடன் மேலே ஒரு வஜ்ராயுதத்தை வீசுறான். உடனே தேவேந்திரன் ஆச்சே அப்படிங்கிறதுனால அவனுடைய ஆயுதத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால கருடன் என்ன பண்ணுறார் அப்படின்னா தன்னுடைய 2-3 இறகை அப்படி பிச்சு போடுறாராம் அதற்கு இலக்காக. உடனே அந்த வஜ்ராயுதம் அந்த இறகை அப்படியே பொடியாக ஆக்கிறது. அப்போ அது ஆகாசத்தில் எப்படி ஜொலிச்சுதோ அது மாதிரி அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஹிரண்யாக்ஷன் பார்க்குறான், தன்னுடைய அந்த திரிசூலத்தையும் பகவான் பொடியாக ஆக்கிட்டார்னதும் இன்னும் அதிபயங்கரமான கோபம் வருது அவனுக்கு. உடனே அவன் என்ன பண்ணுறான், கிட்டக்க பகவானை தன்னுடைய முஷ்டினால் அப்படியே ஓங்கி பகவானோட மார்பில் ஒரு குத்து விடுறானாம். ஆனால் பகவான் கொஞ்சம் கூட அசரவே இல்லையாம், அப்படியே நிற்கிறார். அது எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறார். ஒரு புஷ்ப மாலையினால் ஒரு யானையை அடித்தா அந்த யானை எங்கேயாவது அசருமா, அது மாதிரி பகவான் நின்றான் அப்படின்னு சொல்கிறார். அப்படி ஒரு குத்து விட்டுட்டு திடீர்னு மறைஞ்சு போயிட்டான் நம் கண்கள்லேருந்து ஹிரண்யாக்ஷன்.
என்ன அவன் நினைக்கிறான்னா, இப்படி அவனோட பராக்கிரமம் கொஞ்சம் கூட செல்லுபடி ஆகலைங்கிறதுனால இப்போ பகவான் மேலே மாயையெல்லாம் பிரயோகம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறான். யோக மாயைக்கே அதிபதியாக இருக்கக்கூடிய பகவான் இடத்துல தன்னுடைய மாயைகளெல்லாம் அவன் பிரயோகம் பண்ணுறான். முதல்ல பகவானை பார்த்ததும் அவன் பகவான் இடத்துல என்ன சொன்னான் அப்படின்னா, உனக்கு பலமே கிடையாது, நீ மாயையினால தான் அசுரர்களெல்லாம் ஜெயிப்ப அப்படின்னு சொன்னானே தவிர, இப்போ அவன் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, பராக்கிரமம் செல்லுபடி ஆகலைங்கிறதுனால பகவான் இடத்துல பலவிதமான மாயைகளெல்லாம் இப்போ பிரயோகம் பண்ணுறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, திடீர்னு அவன் மறைஞ்சு போனான் இல்லையா, திடீர்னு பார்த்தா அப்படியே பயங்கரமான காற்று வீசுறதாம், புழுதியை கலப்பிண்டு மரங்கள்லாம் சாயறது, எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டு சூழறது. திடீர்னு பார்த்தா எல்லா திக்குகள்லேருந்தும் பெரிய பெரிய கற்கள்லாம் விழறதாம், யாரோ தூக்கி எரிஞ்சா எப்படி விழுமோ அது மாதிரி. அவங்க ஆகாசத்தில் பார்த்தா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாம் அப்படியே மங்கி போயிடுதாம், மேகங்கள்லாம் மறைக்கிறது. அந்த மேகங்களில் திடீர்னு மின்னல் இடியெல்லாம் ஏற்படுறது, மேகங்கள்லாம் மழை பொழியறதான். என்ன மழை அப்படின்னு சொல்கிறார், சீழு ரத்தம் அஸ்தி கேசம் மலம் மூத்திரம் இதெல்லாம் மழையாக பொழியறதாம். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு மலைகள்லாம் எங்கேருந்தோ தோன்றறதாம், அந்த மலைகள்லாம் ஆயுதங்களெல்லாம் வீசி எறியறது. ஆகாசத்தில் பார்த்தா ராட்சசிகள்லாம் தலையை விரிச்சுண்டு வஸ்திரமே இல்லாமல் திரிசூலத்தோட நிற்கிறா. எங்கே பார்த்தாலும் ராட்சசர்கள் யக்ஷர்கள் இவர்கள்லாம் பயங்கரமான குரூரமான வார்த்தைகள்லாம் சொல்லிண்டு சஞ்சாரம் பண்ணுறாளாம். சிந்தி பிந்தி அப்படின்னு அவனை அடிடா அவனை பிளடா அப்படின்லாம் சொல்லிண்டு ரத்தத்துலேயும் குதிரையிலையும் இங்கெங்கேயும் சஞ்சாரம் பண்ணுறான். இப்படி பலவிதமான மாயைகள்லாம் திடீர்னு பிரயோகப்படுத்துகிறான். ஜனங்கள்லாம் பார்த்துட்டு பிரளயமே வந்துடுத்து அப்படின்னு நினைக்கிறா. ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா, பகவான் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தால் இந்த மாயையெல்லாமும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு அதற்கு மேலே ஹிரண்யாக்ஷனையும் வதம் பண்ண போகிறான். நம்ம இந்த 21வது ஸ்லோகத்தோட இந்த செஷனில் நிறுத்திண்டு இதற்கு மேலே பகவான் எப்படி இந்த மாயையெல்லாம் அழிச்சுட்டு ஹிரண்யாக்ஷனையும் வதம் பண்ணான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த செஷனில் கற்றுக்கலாம். ராதே ராதே. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरुनाथ महाराज की जय। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम्। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यं परं धीमहि। धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिल श्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं
ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरुनाथ महाराज की जय। अथैकोनविंशोऽध्यायः। मैत्रेय उवाच मैत्रेय उवाच अवधार्य विरिञ्चस्य निर्व्यलीकामृतं वचः प्रहस्य प्रेमगर्भेण तद् अपाङ्गेन सोग्रहीत ततः सपत्नं मुखतः चरन्तम् अकुतो भयम् जघान उत्पत्त्य गदया हनौ असुरम् अक्षजः साहतात् तेन गदया विहता भगवत्करात् विघूर्णिता अपतद्रेजे तदद्भुतम् इवाभवत् स तदा लब्धतीर्थोऽपि न बबाधे निरायुधम् मानयन् स मृदे धर्मम् विश्वक्सेनं प्रकोपयन् गदायाम् अपविद्धायाम् हाहाकारे विनिर्गते मानयामास तद्धर्मम् सुनाभं च स्मरद्विभुः तं व्यग्रचक्रं दितिपुत्राधमेन स्वपार्षदमुख्येन विषज्यमानं चित्रावाचो अतद्विदां खेचराणां
चित्रावाचो तद्विदां खेचराणां चित्रावाचो तद्विदां खेचराणां तत्रास्मासन् स्वस्ति ते मुं जहीति तत्रास्मासन् स्वस्ति ते मुं जहीति तत्रास्मासन् स्वस्ति ते मुं जहीति स तं निशाम्य आत्तरथाङ्गम् अग्रतो सतं निशाम्यात्तरथाङ्गम् अग्रतो सतं निशाम्यात्तरथाङ्गम् अग्रतो व्यवस्थितं पद्मपलाशलोचनं व्यवस्थितं पद्मपलाशलोचनं व्यवस्थितं पद्मपलाशलोचनं विलोक्य च अमर्ष परिप्लुतेन्द्रियो विलोक्य चामर्ष परिप्लुतेन्द्रियो विलोक्य चामर्ष परिप्लुतेन्द्रियो वृषा स्वदन्तच्छदम् आदशत् श्वसन् रुषा स्वदन्तच्छदम् आदशश्वसन् रुषा स्वदन्तच्छदम् आदशश्वसन् करालदंष्ट्रः चक्षुर्भ्यां करालदंष्ट्रश्चक्षुर्भ्यां करालदंष्ट्रश्चक्षुर्भ्यां सञ्चक्षाणो दहन्निव सञ्चक्षाणो दहन् इव सञ्चक्षाणो दहन्निव अभिप्लुत्य स्वगदया अभिप्लुत्य स्वगदया अभिप्लुत्य स्वगदया हतोऽसीति आहनद्हरिम् हतोऽसीत्याहनद्हरिम् हतोऽसीत्याहनद्हरिम् पदासव्येन तां साधो पदासव्येन तां साधो पदासव्येन तां साधो भगवान् यज्ञसूकरः भगवान् यज्ञसूकरः भगवान् यज्ञसूकरः लीलयामिषतः शत्रोः लीलयामिषतः शत्रोः लीलयामिषतः शत्रोः प्राहरत् वातरं हसं प्राहरद्वातरं हसं प्राहरद्वातरं हसम् आह च आयुधम् आधत्स्व आह च आयुधम् आधत्स्व आह च आयुधम् आधत्स्व घटस्व त्वं जिगीषसि घटस्व त्वं जिगीषसि घटस्व त्वं जिगीषसि इत्युक्तः स तदा भूयः इत्युक्तः स तदा भूयः इत्युक्तः स तदा भूयः ताडयन् व्यनदद्भृशम् ताडयन् व्यनदद्भृशम् ताडयन् व्यनदद्भृशम् तां स आपततिं वीक्ष्य तां स आपततिं वीक्ष्य तां स आपततिं वीक्ष्य भगवान् समवस्थितः भगवान् समवस्थितः भगवान् समवस्थितः जग्राहलीलया प्राप्तां जग्राहलीलया प्राप्तां जग्राहलीलया प्राप्तां गरुत्मान् इव पन्नगीं गरुत्मान् इव पन्नगीं गरुत्मान् इव पन्नगीं स्वपौरुषे प्रतिहते स्वपौरुषे प्रतिहते स्वपौरुषे प्रतिहते हतमानो महासुरः हतमानो महासुरः हतमानो महासुरः नैच्छद्गदां दीयमानां नैच्छद्गदां दीयमानां नैच्छद्गदां दीयमानां हरिणा विगतप्रभः हरिणा विगतप्रभः हरिणा विगतप्रभः जग्राह त्रिशिखं शूलं जग्राह त्रिशिखं शूलं जग्राह त्रिशिखं शूलं ज्वलज्वलनलोलुपं ज्वलज्वलनलोलुपं
ज्वलज्वलनलोलुपं यज्ञाय धृतरूपाय यज्ञाय धृतरूपाय यज्ञाय धृतरूपाय विप्राय अभिचरन् यथा विप्रायाभिचरन् यथा विप्रायाभिचरन् यथा तदोजसा दैत्यमहाभटार्पितं तदोजसा दैत्यमहाभटार्पितं तदोजसा दैत्यमहाभटार्पितं चकासदन्तः क उदीर्णधीदिति चकासदन्तः ख उदीर्णदीधिति चकासदन्तः ख उदीर्णदीधिति चक्रेण चिच्छेदनिशातनेमिना चक्रेण चिच्छेदनिशातनेमिना चक्रेण चिच्छेदनिशातनेमिना हरिर्यथा तार्क्ष्यपतत्रम् उज्झितम् हरिर्यथा तार्क्ष्यपतत्रम् उज्झितम् हरिर्यथा तार्क्ष्यपतत्रम् उज्झितम् वृक्णे स्वशूले बहुधारिणा हरेः वृक्णे स्वशूले बहुधारिणा हरेः वृक्णे स्वशूले बहुधारिणा हरेः प्रत्येत्य विस्तीर्णम् उरो विभूतिमत् प्रत्येत्य विस्तीर्णम् उरो विभूतिमत् प्रत्येत्य विस्तीर्णम् उरो विभूतिमत् प्रवृद्धरोषः स कठोरमुष्टिना प्रवृद्धरोषः स कठोरमुष्टिना प्रवृद्धरोषः स कठोरमुष्टिना नदन् प्रहृत्य अन्तरधीयतासुरः नदन् प्रहृत्यान्तरधीयतासुरः नदन् प्रहृत्यान्तरधीयतासुरः तेन इत्थम् आहतः क्षत्तः तेनेत्थम् आहतः क्षत्तः तेनेत्थम् आहतः क्षत्तः भगवान् आदिसूकरः भगवान् आदिसूकरः भगवान् आदिसूकरः नाकम्पत मनाक् क्वापि नाकम्पत मनाक् क्वापि नाकम्पत मनाक् क्वापि स्रजाहत इव द्विपः स्रजाहत इव द्विपः स्रजाहत इव द्विपः अथ उरुधा असृजन्मायाम् अथोरुधा सृजन्मायाम् अथोरुधा सृजन्मायाम् योगमायेश्वरे हरौ योगमायेश्वरे हरौ योगमायेश्वरे हरौ यां विलोक्य प्रजाः त्रस्ताः यां विलोक्य प्रजास्त्रस्ता यां विलोक्य प्रजास्त्रस्ता मेनिरे अस्योपसंयमम् मेनिरेस्योपसंयमम् मेनिरेस्योपसंयमम् प्रववुः वायवः चण्डाः प्रववुः वायवश्चण्डाः प्रववुर्वायवश्चण्डाः तमः पांसवम् ऐरयन् तमः पांसवम् ऐरयन् तमः पांसवम् ऐरयन् दिग्भ्यो निपेतुः ग्रावाणः दिग्भ्यो निपेतुर्ग्रावाणः दिग्भ्यो निपेतुर्ग्रावाणः क्षेपणैः प्रहिता इव क्षेपणैः प्रहिता इव क्षेपणैः प्रहिता इव द्यौः नष्टभगणाभ्रौगैः द्यौर्नष्टभगणाभ्रौघैः द्यौर्नष्टभगणाभ्रौघैः द्यौः नष्टभगण अभ्रौघैः सविद्युत् स्तनयित्नुभिः सविद्युत्स्तनयित्नुभिः
सविद्युत्स्तनयित्नुभिः वर्षद्भिः पूयकेश असृक् वर्षद्भिः पूयकेशासृक् वर्षद्भिः पूयकेशासृक् विण्मूत्र अस्थीनि चासकृत् विण्मूत्रास्थीनि चासकृत् विण्मूत्रास्थीनि चासकृत् गिरयः प्रत्यदृश्यन्त गिरयः प्रत्यदृश्यन्त गिरयः प्रत्यदृश्यन्त नाना आयुध मुचो नघ नानायुधमुचो नघ नानायुधमुचो नघ दिग्वाससो यातु धान्यः दिग्वाससो यातु धान्यः दिग्वाससो यातु धान्यः शूलिन्यो मुक्तमूर्धजाः शूलिन्यो मुक्तमूर्धजाः शूलिन्यो मुक्तमूर्धजाः बहुभिः यक्षरक्षोभिः बहुभिर्यक्षरक्षोभिः बहुभिर्यक्षरक्षोभिः पत्यश्वरथ कुञ्जरैः पत्यश्वरथकुञ्जरैः पत्यश्वरथकुञ्जरैः आततायिभिः उत्सृष्टाः आततायिभिरुत्सृष्टा आततायिभिरुत्सृष्टाः हिंस्रावाचो अतिवैशसाः हिंस्रा वाचोतिवैशसाः हिंस्रा वाचोतिवैशसाः நம்ம இந்த 21 ஸ்லோகங்களை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். 21 ஸ்லோகாஸ். मैत्रेय उवाच अवधार्य विरिञ्चस्य निर्व्यलीकामृतं वचः प्रहस्य प्रेमगर्भेण तदपाङ्गेन सोग्रहीत् ततः सपत्नं मुखतः चरन्तम् अकुतो भयम् जघानोत्पत्त्यगदया हनामसुरमक्षजः साहता तेन गदया विहता भगवत्करात् विघूर्णिता पतद्रेजे तदद्भुतम् इवाभवत् स तदा लब्धतीर्थोऽपि न बबाधे निरायुधम् मानयन् समृधे धर्मम् विश्वक्सेनं प्रकोपयन् गदायाम् अपविद्धायाम् हाहाकारे विनिर्गते मानयामास तद्धर्मम् सुनाभं चास्मरद्विभुः तं व्यग्रचक्रम् दितिपुत्राधमेन स्वपार्षदमुख्येन विसज्जमानम् चित्रावाचो अतद्विदां केचराणाम् तत्रास्मासन् स्वस्ति ते जहीति सतं निशाम्यात्तरथाङ्गमग्रतो व्यवस्थितं पद्मपलाशलोचनं विलोक्य चामर्ष परिप्लुतेन्द्रियो रुषा स्वदन्तच्छदम् आदशश्वसन् करालदंष्ट्रः चक्षुर्भ्यां सञ्चक्षाणो दहन् इव अभिप्लुत्य स्वगदया हतोऽसीत्याहनद्धरिम् पदासव्येन तां साधो भगवान् यज्ञसूकरः लीलयामिषतः शत्रोः प्राहरद्वातरंहसम् आह चायुधम् आधत्स्व घटस्व त्वं जिगीषसि इत्युक्तः स तदा भूयः ताडयन् व्यनदद्भृशम् तां स आपततिं वीक्ष्य भगवान् समवस्थितः जग्राह लीलया प्राप्तां गरुत्मानिव पन्नगीं स्वपौरुषे प्रतिहते हतमानो महासुरः नैच्छद्गदां दीयमानां हरिणा विगतप्रभः
जग्राह त्रिशिखं शूलं ज्वलज्वलनलोलुपं यज्ञाय धृतरूपाय विप्राय अभिचरन्यथा तदोजसा दैत्यमहाभटार्पितं चकासदन्तः ख उदीर्णदीधिति चक्रेण चिच्छेद निशातनेमिना हरिर्यथा तार्क्ष्यपतत्रम् उज्जितम् वृक्णे स्वशूले बहुधारिणा हरेः प्रत्येत्य विस्तीर्णम् उरो विभूतिमत् प्रवृद्धरोषः स कठोरमुष्टिना नदन् प्रहृत्यान्तरधीयतासुरः तेनेत्तम् आहतः क्षत्तः भगवान् आदिसूकरः नाकम्पत मनः क्वापि स्रजाहत इव द्विपः अथोरुधा सृजन्मायां योगमायेश्वरे हरौ यां विलोक्य प्रजास्त्रस्ताः मेनिरे हस्योपसंयमम् प्रववुः वायवश्चण्डाः तमः पांसवम् ऐरयन् दिग्भ्यो निपेतुर्ग्रावाणः क्षेपणैः प्रहिता इव द्यौर्नष्टभगणाभ्यौगैः सविद्युत्स्तनयित्नुभिः वर्षद्भिः पूयकेशासृक् विण्मूत्रास्थीनि चासकृत् गिरयः प्रत्यदृश्यन्त नानायुधमुचो नघ दिग्वाससो यातु धान्यः शूलिन्यो मुक्तमूर्धजाः बहुभिर्यक्षरक्षोभिः पत्यश्वरथकुञ्जरैः आततायिभिरुत्सृष्टा हिंस्रावाचोतिवैशसाः श्रीहरये नमः श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द சத்குரு மகாராஜ் கி जय நம்ம இந்த அத்தியாயத்தை படிச்ச ராகம் ஆரவி. நம்ம அடுத்த செஷன்ல இந்த அத்தியாயத்தோட அடுத்த பாதியை கத்துக்கலாம். ராதே ராதே. Radhe Radhe. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapuranam, and now in the third skanda we have finished learning 18 chapters, and today we are learning the 19th chapter. In the 18th chapter we saw how Bhagavan and Hiranyaksha began to have a battle with each other, and how Brahmadeva came and prayed to Bhagavan to kill the Asura before the Sandhya Kala, that is the twilight hour, approached. So in this 19th chapter further the story continues. Listening to these innocent and very pleasing words of Brahmadeva, Bhagavan just laughed and he accepted it with a smile, and he looked at Brahma with loving glances. And now immediately what Bhagavan did was he sprang towards Hiranyaksha and hit with his mace on his chin. But what happened was Bhagavan's mace was hit back by Hiranyaksha's mace, and so Bhagavan's mace slipped from his hands and it fell down. And even as it fell down, it just swirled and fell down. It was very wonderful to watch, says Maitreya Maharishi. And even though now Hiranyaksha had an excellent opportunity to strike at Bhagavan, because Bhagavan was now standing without any arms in his hand, but Hiranyaksha did not strike Bhagavan because he wanted to follow the rules of a combat wherein a person doesn't strike the enemy when he is unarmed. So now this act of Hiranyaksha, it angered Bhagavan even more, says Maitreya Maharishi. Now when Bhagavan's mace fell down, all the rishis and devas who were watching, they all let out a cry of dismay, that is hahakara. They did this hahakara, and Bhagavan also approved of this righteous behavior of Hiranyaksha, and what he did was he immediately thought of his Sudarshana Chakra, and Sudarshana Chakra appeared in Bhagavan's hands, and now Bhagavan came closer to Hiranyaksha to strike him. At the same time, all those people in the sky who were all watching, they all told Bhagavan, may all be well with you, please kill this Asura very soon. And when Hiranyaksha saw the Lord standing right in front of him with the Sudarshana Chakra, and he was looking so beautiful, his eyes were like lotus flowers, and Hiranyaksha was getting more and more angry to see Bhagavan.
And so what he did was, with his fearful teeth, he looked at Bhagavan as if he would just burn him. So Hiranyaksha jumped into the air and aimed the mace at Bhagavan, yelling out loudly, "You are dead now." And what happened? It came flying towards Bhagavan like a tempest. But Bhagavan, what he did was, he just pushed the mace very playfully with his left foot and it fell down. And now Bhagavan told Hiranyaksha, "Come on, come and take your mace because you want to win me, isn't it?" And so Hiranyaksha again, he came and took the mace and again threw it at Bhagavan. And this time Bhagavan just held it with his hands very playfully, just like how Garuda would catch a serpent. And again this time what Bhagavan did was, he gave back the mace in Hiranyaksha's hands, but he didn't want to take it from Bhagavan. He felt very, very ashamed that all his valor was becoming of no use towards Bhagavan. So he didn't want to take the mace again back from Bhagavan. So what he did was, now he suddenly took a trident in his hand, and this trident, it was blazing like fire, and he hurled it at Bhagavan with all his might, like how an evil person would use evil spells to kill a Brahmana, he says, Maitreya Maharishi says. And this trident, it was shining so brightly in the air, and when it came hurling at Bhagavan, Bhagavan just tore it to pieces with his Sudarshana Chakra, like how Indra would tear to pieces the wings of Garuda, says Maitreya Maharishi. There is one incident which is referred to here. Once what happened was, Garuda, in order to save his mother Vinata, he took the Amrita Kalasha, the pot of Amrita from Swarga Loka, and Indra was very angry with Garuda, so he came chasing Garuda and threw his thunderbolt towards Garuda. And in order to just respect the weapon of Devendra, what Garuda did was, he just pulled 2 or 3 of his feathers and threw it towards that thunderbolt, and it broke it to pieces. And these feathers, when they were struck by the thunderbolt, they shone very brightly in the air, it seems. So he gives that comparison here. Now Hiranyaksha got very furious that even his trident was being broken to pieces by Bhagavan's Sudarshana Chakra. So what he did was, he came closer to Bhagavan and he hit Bhagavan very hard with his fist on his chest. And after that, what happened? Hiranyaksha just disappeared into thin air. But what happened? Bhagavan did not even move even a bit. He did not quake even a bit. Like how an elephant, when it is hit by a wreath of flowers, it wouldn't even be perturbed, isn't it? So also Bhagavan was just standing there. But now Hiranyaksha began a new strategy. What he thought was, all his valor was becoming of no use towards Bhagavan. So he thought of using Maya towards Bhagavan himself, who is the Lord of all Yoga Maya. Initially, when he had seen Bhagavan, he had told him, "You have no power of your own. You only use Maya or magic to kill all the Asuras." But what Hiranyaksha is doing here is, he is the person who is now beginning all this Maya, because he sees that he cannot strike Bhagavan with his valor. So what happened? Suddenly fierce dusty winds began to blow, and it was spreading darkness everywhere, and the trees were getting uprooted, and big stones started falling from all the directions as if somebody was pelting it, and all the luminaries in the sky, they were being obscured by clouds, and these clouds, they were raining pus, blood, urine, faces, hair and bones and all that, and it was all very disgusting to see. And suddenly mountains appeared here and there, and these mountains were discharging weapons of all sorts, and naked female demonesses, they were suddenly appearing in the sky with loose hair, and they were having tridents in their hand, and cruel harsh words and slogans like Chindi Bindi, that is kill him, pierce him, and all this were being uttered by very fierce yakshas and rakshasas who were moving about here and there in chariots, in horses and all that. And all this, it was all creating so much of fear in all the people, because they thought that the world was going to end. And now Bhagavan, what he did was, he used his Sudarshana Chakra to dispel all this Maya, and finally he also kills Hiranyaksha. So today in this session, we learnt until this 21st shloka where Hiranyaksha uses all his Maya. And further in the next session, we will be learning how Bhagavan dispels all this Maya using his Sudarshana Chakra and also puts an end to Hiranyaksha. Radhe Radhe.